வணக்கம். நான் உங்கள் போல இன்றைக்கி வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் ட்ரில்லிங் மிஷினை செட் பண்ணுறது ப்ளஸ் கிரைண்டிங் மிஷின் செட் பண்ணுற வீடியோ பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேலைகள் நிறைய வரும். ஏற்கனவே ஒர்க் ஷாப் ஒயரிங் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ இதில் தான் செட் பண்ண போகிறோம். ஸ்டேஜ் கட்டிட்டாங்க. இது கண்டினியூ வீடியோ தான். ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் ஹேண்டில் சைடில் நெட்டு வச்சு டைட் வச்சாச்சு. இது ஏற்றி இறக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கு தனியாக தான், எல்லா செட்டும் தனித்தனியாக தான் வரும். ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அது பார்த்தா டீட்டெயிலாக இன்னும் புரியும். ஒயரிங் பண்ண வீடியோ எல்லாமே இருக்கும். இது ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்காக லாக் நெட்டு போட்டு நம்ம லாக்கு ஹேண்டில் போட்டு டைட்டு வச்சாச்சு. இப்போ இந்த கவரை கட்டிக்க வேண்டியதான். நம்ம மிஷினு நம்ம மோட்ரு செட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பெல்ட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியதான். இப்போ கவரை கட்டியாச்சு. இப்போ கவரை கட்டிக்கிட்டு இதுக்கிட்ட மோட்ரு செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த பெல்ட்டு நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி நம்ம அதுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம். பெல்ட்டு புள்ளி இருக்குது பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் 3 ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இப்போ மோட்ரு தூக்கி இதில் லாக் பண்ணியாச்சு. 3 பேஸ் மோட்ரு தான், 1.5 HP கொடுத்துருக்காங்க. இதில் அந்த லாக் நெட்டை நம்ம வச்சுட்டு இந்த லாக் நெட்டு கீழே 10 mm லாக் நெட்டு இருக்குது பாருங்கள், அதை டைட்டு வச்சுக்கலாம். வேணுன்னா நம்ம இது இந்த ஸ்க்ரூ நம்ம ரிவேர்ஸ் ஃபார்வேர்டு போடுறதுக்காக, அந்த சுவிட்சுக்காக, கனெக்ஷனுக்காக, அந்த சுவிட்சுக்காக உள்ளது. இப்போ இதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம பெல்ட்டு டைட்டு வச்சுக்கலாம், ப்ளஸ் லூஸ் வச்சுக்கலாம். இது மூமெண்ட் டைப்பு தான் போட்டிருக்கோம். நம்ம டைட்டு வச்சிட வேண்டியதான். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைட்டு வச்ச வேண்டியதான். இப்போ பெல்ட்டு புள்ளியில் போட்டுட்டு நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டோட நம்பரு A45 அதுக்காக பெல்ட்டு வச்சுட்டு இந்த புள்ளி டைட்டாக இருக்கிற ஸ்க்ரூ அலைங்க டைப்பு ஸ்க்ரூ டைட்டு வச்சு பார்த்துக்க வேண்டியதான். நம்ம இப்போ ஃபுல்லாக டைட்டில் இருக்குது. ஒரு இன்ச்சு உள்ளார போகிற கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கணும். அது ஃபுல் டைட்டு வச்சா டேமேஜ் ஆகிடும். நம்ம இந்த சைடில் உள்ள ஸ்க்ரூ லாக் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சு மாட்டுவோம். இதுதான் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு சுவிட்சு. இதில் இந்த சைடு ஸ்க்ரூவை மட்டும் கட்டினா போதும். சைடு ஸ்க்ரூ கட்டிட்டு நம்ம ஹேண்டில் கட்டாமல் இந்த சென்ட்ரு ஸ்க்ரூ கட்டினா கவர் தனியாக வந்துடும். டாப்பு தனியாக வரும், அது கவர் தனியாக வந்துடும். இதில் அந்த ஸ்க்ரூ கரெக்டாக அந்த காடி அதுக்கேற்ற மாரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிட வேண்டியதான். சைடில் லாக் பண்ணிட்டா நம்ம அதுக்கு பர்ஃபெக்டாக டைட்டாக முறுக்கிடும். நம்ம இந்த சைடு பண்ணால் இந்த ஹேண்டில் இடிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளியே முறுக்கிட்டோம். ஒரு 2 ஸ்க்ரூவில் நிற்கிற மாரி, ரொம்ப வெயிட்டாக இருக்காது, அதுக்கு ஏற்ற மாரி ஸ்க்ரூவிலே நிப்பாட்டியாச்சு. இப்போ இன்புட்டு சென்டர்லேயும் அவுட்புட் இதுலேயும் கொடுத்துட வேண்டியதான். இந்த மோட்டர்லேருந்து நம்ம லூப்பிங்காக ஒரு 3/4 கேபிள் வாங்கியிருக்கோம். இது 1.5 கேபிள் வாங்கியிருக்கோம். இதில் RYB 3 கொடுத்தாச்சு. 3 பேஸ் மோட்டரில் நியூட்ரல் கிடையாது, எர்த்து கிடையாது. எர்த்து கொடுக்கணும், நம்ம பாடியில் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த இது நம்ம மோட்டரோட மூடியை போட்டுக்க வேண்டியதான். நம்ம ரிவர்ஸ் ஃபார்வேர்டு தான் இந்த இதுலேயே நம்ம மாட்டிக்க வேண்டியதான். நம்ம சேஞ்ச் ஓவர்ட்டே மாட்டிக்க வேண்டியதான். இப்போ இதேமாரி ஒயர் போட்ட 3/4 போட்டோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த லெதர் ஸ்லீவ் இருக்கும், லைட்டாக ஒயர் போகிற அளவுக்கு ஹோல்ஸ் விட்டுட்டு அதில் உள்ளார விட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். லாக் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் இன்புட்டு அவுட்புட்டு சைட்லேயும் கொடுக்க வேண்டியதான். நம்ம இந்த அவுட்புட்டு 3/4 இருக்கிறதுனால நம்ம 3 பேஸுக்குள்ளது சிங்கிள் பேஸுக்குள்ள ஹோல்டர்லேயே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ கனெக்ஷன் பண்ணியாச்சு, டெம்பரவரியாக வச்சுருக்கோம். ஏன்னா ஹோல்ட்ரு இன்னும் வரல. அந்த வீடியோவை பாருங்கள், தெரியும் ஃபஸ்ட்டு வீடியோ. ஏன்னா ஹோல்ட்ரு இன்னும் வரல. நம்ம அதுக்குள்ளே ட்ரில்லிங் மிஷினை செட் பண்ணிடுவோம். பவர் கனெக்ஷன், மோட்ரு எல்லாத்தையும் கனெக்ஷனை கொடுத்துட்டு பீஸு போதா, ஃபஸ்ட்டு எந்த பீஸு போகுது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக இந்த கனெக்ஷனை கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. இப்போ ரிவர்ஸ் ஃபார்வேர்டு அதுக்கேற்ற மாரி இருக்கும் ஃபுல்லாக. நம்ம இப்போ 3 பேஸ் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்கோம். மேலே சிங்கிள் பேஸ் ஹோல்டரில் இப்போ டெம்பரவரியாக மேல் ப்ளக் இல்லாததுனால நம்ம டெம்பரவரியாக கொடுத்துருக்கோம். இப்போ கீழே அந்த செக்கு எல்லாத்தையும் மாட்டிக்க வேண்டியதான். கீழே நம்ம போல்ட்டு வெல்டு வச்சுட்டு பிளேட்டு வெல்டு வச்சுட்டாங்க. அதில் போல்ட்டு தூக்கி போட்டு அழகாக நம்ம லாக் நெட்டை வச்சு டைட்டு வச்சு அப்போ தான் வைப்ரேஷன் ஆகுது. இதேமாரி பெஞ்சு கிரைண்டரு மிஷின்லேயும் இதேமாரி போல்ட்டு பிளேட்டு வச்சுட்டு மேலே போல்ட்டு வச்சு டைட்டு வச்சாச்சு. இதுவும் 3 பேஸ் கனெக்ஷன் தான். இதுக்கு பேஸ் அதுலேருந்து வருது. ஒயரிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள் ஃபுல்லாக. இதுலேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கிறதுனால நம்ம இதில் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு தான் கிடையாது. நம்ம லைனை மாற்றிட்டு அது கிரைண்டரிங் ஏற்ற மாரி பர்மனெண்ட்டாக கொடுத்துட வேண்டியதான். இதில்
இந்த தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம் ஒயரிங் பண்ண வீடியோ. இப்போ எல்லா மிஷினையும் ஆன் பண்ணிவிட்டு பவர் லோடு எடுக்குதா, வெல்டிங் மிஷின் எல்லாத்தையும் அடிக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி கவர் எல்லாம் போட்டுற வேண்டியதான். எல்லா மிஷினும் ஆன் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.